ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத படம்னு சொல்லலாம். அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மண்டையை குழப்புற அளவுக்கு படம் இருக்குங்க. சரி, ஷார்ட்டாக இந்த படத்தோட ஒன்லைனர் மட்டும் பார்த்துருவோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எதுவும் அமானுஷ்யமாகவே நடந்துகிட்டு இருக்கு. எதனால் இப்படி நடக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதாங்க கதையை. நீங்கள் நம்ம சேனலுக்கு வரதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. வெல்கம் டு சினிமா நரேஷன். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்துட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா உடனே வந்துட்டு என்ன கண்ணா ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம கார்ல யாரும் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க கார்ல. இவங்க எல்லாம் எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு புது வீடு ஒன்று ஷிஃப்ட் பண்றாங்க. அதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வெளியேன்ட்டு அவங்க அண்ணன் இவன்ட்ட என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறான். அவங்க அண்ணன் இருக்கா இல்லைங்க, இவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா படிப்பான். படிக்கிறது மட்டும் இல்லாம வீட்டு வேலை, குக்கிங், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். நம்ம ஹீரோவுக்கு அவங்க அண்ணன் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அண்ணனுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு கால் மட்டும் சரியில்லாம இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணன் மட்டும் போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கான். வீட்டுல திங்ஸ் ஷிஃப்ட் பண்றதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா அம்மா இப்போ ஒருத்தர் போனாரு, அவர் வந்து உங்க அண்ணனா அப்படின்னு கேட்கறான். இவன் உடனே வந்துட்டு ஆமா ஏன் அப்படின்னு கேட்கறான். அவர் வந்துட்டு நம்ம ஹீரோட மூஞ்சியை பார்த்துட்டு மறுபடியும் ஆச்சரியமா நிஜமா சொல்றீங்களா அவர் உங்க அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்ன உடனே அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அவன் கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அண்ணன் வந்துட்டு உங்களை கீழே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே அனுப்பிச்சு விட்டுறான். அப்புறமா எல்லா திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே நைட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய வீட்டு ஓனர் இருந்துட்டு அவரோட திங்ஸை வந்துட்டு ஒரு ரூம்ல வச்சிருக்காரு நம்ம வீட்டுல. அது அவருக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ்ங்கிறாரு. அதனால வந்துட்டு யாரும் அந்த ரூமுக்கு போக வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவர் வந்து எடுத்துட்டு போயிருவாராமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ டெய்லியும் மறக்காம மருந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு மேல் ரூமில் வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்துட்டு என்ன சத்தம் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க யாருக்குமே கேட்கலங்கிறாங்க. ஏதாவது இடி விழுந்துருக்கும்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடி இடிக்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இடி இடிக்கிற சத்தம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ தூங்கலான்ட்டு ரூமுக்கு வரான். நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் வந்துட்டு ஒரே ரூமில் தாங்க இருக்கிறாங்க. ஹீரோட அண்ணன் இருக்கா இல்லைங்க, அவன் இருந்துட்டு சரி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ரூம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்லங்க, அதுல இருந்து ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ ரூம் விட்டு எழுந்து போயிட்டு அந்த ரூம் பக்கத்துல போய் நின்று பார்க்கறான். மறுபடியும் அந்த சவுண்ட் வருது. சரி ஓகே கதவு திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்ட்டு பக்கத்துல போறான். கதவு ஓபன் பண்ணலான்ட்டு லைட்டா ட்ரை பண்றான். திடீர்னு யாரோ வந்துட்டு அவன் தோல் மேல கை வைக்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா அவங்க அண்ணன் பயந்துட்டான். உடனே அவங்க அண்ணன் உடனே வந்துட்டு இந்நேரத்துல இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனும் வந்துட்டு இங்க ஏதோ சத்தம் வருது ரூமுக்குள்ள, அதனாலதான் பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனும் உடனே ஏதோ சத்தம் வருதான்னு பாக்குறான். பார்த்துட்டு அங்கெல்லாம் எதுவும் சத்தமும் இல்ல, சரி வா நம்ம சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அவங்க அண்ணனும் போயிட்டு மலையில கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு போன் வருது. இங்கேயே கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், அப்பா வேற எதுக்கோ கூப்பிடுறாரு, நேற்று ஏதோ டாக்குமெண்ட் அவர் என்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு, அதை நான் எடுத்து மட்டும் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு அதே இடத்துல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கான் இல்லைங்க, அவன் மட்டும் போயிட்டு இருக்கான். இவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது யாரோ 4 பேர் இருந்துட்டு இவனை வண்டிக்குள்ள ஏற சொல்றானுங்க. இவன் ஒன்னே முடியாது அப்படிங்கிறான். அதனால இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற பாட்டு கேட்டு இருந்தா இல்லைங்க, அவனுக்கு வேற போர் அடிச்சிருச்சு போல. அதனால வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சும்மா மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு யாரோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு ஹெட்செட்டை கழட்டிட்டு பாக்குறான். அவங்க அண்ணனை போட்டு யாரோ 4 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா ஓடி வர முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி வர்றாங்க. ஆனா இவன் வர்றதுக்குள்ள அவங்க அண்ணன் 4 பேர் சேர்ந்துட்டு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் அந்த வண்டி நம்பரை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டான். அப்புறம் இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேகமா வீட்டுக்கு ஓடி போறான். வீட்டுக்கு ஓடி போயிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் அவன் பாட்டுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு போலீஸ் அவங்க வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க யாராவது பாத்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க மூஞ்சியெல்லாம் எதுவும் எனக்கு சரியா தெரியல இருட்டல, ஆனா நான் அவங்களோட வண்டி நம்பர் மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ அந்த வண்டி நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வண்டி நம்பர் இந்த நாட்டிலேயே கிடையாது அப்படிங்கிறான். ஹீரோ வந்துட்டு அடிச்சு சொல்றாங்க நான் கன்ஃபார்ம் அந்த நம்பர் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போலீஸ்காரன் வந்துட்டு கன்ஃபார்ம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ ஏதோ தப்பா பார்த்திருப்ப அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டான்.
அப்படியே நாள் போகுதுங்க. ஒரு நாள் 2 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, 2 வாரம் ஆயிடுச்சுங்க அவங்க அண்ணன் காணாம போய். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ டேப்லெட் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டான். ஹீரோட கனவுல வந்துட்டு எவனோ சுத்தி எடுத்து ஹீரோ மண்டையிலே போட்டு புழக்கிற மாதிரி கனவு வருது. அவன் டக்குன்னு பயந்துட்டு எந்திரிக்கிறான். அந்த கனவுல ஒருத்த வந்தாலைங்க, அவனை வந்து நம்ம ஹீரோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா யாருன்னு தான் ஞாபகமே வரல அவனுக்கு. சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போறான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் வருது நின்றுச்சு. ஆனா அந்த ரூமோட கதவு மட்டும் ஆட்டோமேட்டிக்கா திறக்குதுங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே கைப்புள்ள இதுதான்டா உனக்கு கடைசி நாள்ட்டு பயத்துல பெட்ஷீட்டை போத்திட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். அந்த ரூமுக்குள்ள இருந்து யாரோ நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள வர்ற மாதிரியே அவனுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் பயந்துகிட்டு அப்படியே பெட்ஷீட் திறக்காமே படுத்துட்டே இருக்கான். என்ன கழிச்சு சத்தம் கேட்கறதுல நின்றுச்சு. அதனால பெட்ஷீட் ஓபன் பண்ணி உட்கார்ந்துருக்கான். ஆனா அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஆனால் இப்போ நடந்தது ஒரு கனவு தான். நம்ம ஹீரோ அந்த கனவுல இருந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கா இல்லைங்க, அந்த ரூமோட கதவை அவங்க அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அண்ணன் வந்துட்டான். 19 நாள் ஆச்சுங்க அவன் போய் இப்போதாங்க வந்திருக்கான். இவன் உடனே வந்துட்டு அவங்க அண்ணனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் போலீஸ் எல்லாம் இவங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் சொல்றான். அப்புறம் நைட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் வந்துட்டு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு நைட் எந்திரிக்கிறான். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்க அண்ணனை வேற காணாங்க. இவனும் வந்துட்டு சரி எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். காலைல நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து மறுபடியும் படுத்துட்டான். இவனும் சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் சாப்பிடலான்ட்டு போறான். அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா கை தவறி ஒரு பெஞ்ச் கடியில போயிருச்சுங்க. அதை வேற எடுக்க வேற முடியல. இவன் எடுத்துட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் வந்துட்டான். அந்த வெட்டிக்கு இவனும் அதை மறந்துட்டு அவங்க கூட போய் சாப்பிட போய் உட்காந்துட்டான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் அண்ணன் என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் ஒன்னு வந்துட்டு நல்லா எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு நேற்று நைட் நீ வெளியே போனேடா அப்படின்ட்டு கேட்கறான். இவன் உடனே இருந்துட்டு நீ ஏதோ கனவு கொண்டிருப்படா அப்படிங்கிறான். ஹீரோட அண்ணன் இருந்துட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நடக்கிறத பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா என்னடா உன் காலுக்கு லெஃப்ட் கால் தான்டா உனக்கு சரியில்லாம இருந்துச்சு, ரைட் காலில் நோண்டிட்டு இருக்க அப்படிங்கிறான். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா டே விளையாடாதான் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லெஃப்ட் காலில் நோண்டி நடக்கிறான். அப்ப நம்ம தப்பா பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை பெருசா எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட உட்காந்து அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ரூம்ல போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அண்ணன் வந்துட்டு சரி நான் தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு அப்படியே அவனும் தூங்கிடுறான் டெஸ்க்லயே. நம்ம ஹீரோ பின்னாடி அவன் அண்ணன் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்காங்க பேய் மாதிரி. நம்ம ஹீரோவை நின்று முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்ல ஒரு பென்சில் இருக்கு. அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கண்ணுக்கிட்டே வச்சுட்டு சும்மா அழுத்திக்கிட்டே இருக்காங்க வேகமா. அது நம்ம ஹீரோ கண்ணுக்கிட்டே பக்கத்திலே வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த டிப் பென்சிலோட ஒரு எட்ஜ் வந்து உடஞ்சு விழுந்துருது. இவனும் பென்சில் அதே இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பிடுறான். இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் தூங்கலைங்க, முழிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். உடனே எந்திரிச்சிட்டு சரி அவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறான். ஹீரோட அண்ணன் இருக்காங்க நொண்டி நொண்டி நடந்து போய்கிட்டே இருக்கான். நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பாக்குறான். அவன் பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பக்கமா ஒளிஞ்சுக்கிட்டான். யாரும் பின்னாடி இல்ல நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணன் இருக்காங்க நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தா வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நார்மலா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது கனவா நனவானே தெரியலையாடா, நல்லா நடக்கிறானே, இவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் நடந்து போய்கிட்டு ஒரு டாக்ஸில ஏறிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு அந்த டாக்ஸி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அவங்க அண்ணனை. கடைசியா வந்துட்டு ஒரு இடத்துல போய் இறங்குறான். நம்ம ஹீரோவும் அதே இடத்துல இறங்கி அவன் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அவனுக்கே தெரியாம. அப்புறம் இவங்க அண்ணன் இருக்கா இல்லைங்க, இவன் வந்துட்டு யாரோ 2 பேர்ட்ட போய் பேசுறான். அவங்க வந்துட்டு இவன் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ன்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்துட்டு அவங்க 2 பேர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் நல்லா உத்து பாக்குறாங்க, எங்கேயோ இவங்களை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாங்க நம்ம ஹீரோவுக்கே ஞாபகம் வருது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பார்த்திருக்கான். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து காணாம போனான் இல்லைங்க. அப்ப 2 போலீஸ்காரங்க கூட நம்ம ஹீரோட்ட வந்து விசாரிச்சாங்களே அவங்க தாங்க இவங்க. கூட்டு கலவானிங்களா நீங்க எல்லாம் ஒரே டீமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் எங்கேயோ போறான். நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடியே போறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் படிக்கட்டுல எங்கேயோ ஏறி மேல போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறான். இவங்க அண்ணனோட 2 அடியாளங்க இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு நீ இப்ப எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, நீ இந்த இடத்துல வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக அவன் பக்கத்துல போறாங்க. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுறான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்ட்டு. அப்படியே வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்களும் வந்துட்டு எந்த பக்கம் போனான்னு தெரியாம வேற பக்கமா போயிட்டாங்க இவன் இருக்கிற இடத்த விட்டுட்டு. நம்ம ஹீரோவும் தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க பின்னாடி இருந்து அவனை யாரோ பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவன் வாயை பிடிச்சு அழுத்துறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் தாங்க. அவன் இங்கேயும் வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான். அவன் ரூம்லயே வந்து படுத்திருக்காங்க அவன் டேபிள் மேலேயே. அப்புறம் அவங்க அண்ணன் இருந்துட்டு என்னடா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம
ஹீரோ உடனே பயந்துட்டு அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம அவன் பாட்டு போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவன் அங்கேயும் வந்து உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு நீ என்னென்ன பண்ண எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்துட்டு நீ ஏதோ கனவு கண்டிருப்படா மறுபடியும் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அது கனவெல்லாம் கிடையாது, நீங்க என்ன துரத்துனது எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நீ ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டான். நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்து வெளியே வர்றான். இவங்க அண்ணன் இருக்கா இல்லைங்க, நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து வந்து கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன விடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட அண்ணன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ நேற்று டாக்ஸி பிடிச்சது, அவங்க 2 பேரும் உன்னை துரத்துனது எல்லாமே உன் கற்பனை அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்துட்டு ஒரே வார்த்தை தாங்க கேட்கறான், நேற்று நீ மாத்திரை சாப்பிட்டியா இல்லையான்னு மட்டும். அப்பதாங்க யோசிக்கிறான், அன்னைக்கு கூட மாத்திரையை கீழே போட்டுட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்தானே அப்படியே மறந்துட்டு சாப்பிட போயிட்டான்ல, அதனால இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் அமைதியாயிட்டு மாத்திரை சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோட அண்ணன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் தெரியாம பட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் வந்துட்டு சரி பரவாயில்ல விடு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவனும். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் போற வரை ஜன்னல்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி தப்பா நினைச்சிட்டோம் போல நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல போய் உட்கார்றான். பென்சில் ஏதோ கீழே கிடக்குன்ட்டு எடுக்கும்போது அவனே ஒன்று நோட் பண்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கான் இல்லைங்க, அவங்களோட பென்சிலை நம்ம ஹீரோ கண்ணுக்கிட்ட பக்கத்துல வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தா இல்லைங்க, அது கூட உடஞ்சு கீழே விழுந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவனுக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அண்ணன் சொன்னாலைங்க, நீ டாக்ஸி பிடிச்சது உன்னை துரத்துனது எல்லாமே உன் கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அண்ணன்ட்ட அவன் டாக்ஸி ஏறினதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டான். அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்பதான் யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணன் என்னென்ன பண்றானோ எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அதை கேட்டதுக்கு அப்புறம் சரி அப்பாட்ட சொல்லுவோம் இதை பத்தி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு பார்ப்போம், இன்னைக்கு மட்டும் வெளியே போனான்னா கன்ஃபார்ம் அப்பாட்ட நம்மளே சொல்லிடுவோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அந்த ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்குமே, அந்த ரூம்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ என்னதான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போறான். ஒரு கட்டை எடுத்துக்கிறாங்க. கட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டே போறான். மெதுவா போய் பார்க்கறான். போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கே ஒரு ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அண்ணன் இருக்கா இல்லைங்க, அவன் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இவனுக்கு அதை பார்த்த உடனே அள்ளு விட்டுருச்சு. உடனே இவன் பயந்துகிட்டு எந்திரிக்கிறான். அப்புறமா தாங்க இவனுக்கே தெரியுது இதெல்லாம் ஒரு கனவு தான் அப்படின்ட்டு. அப்புறமா இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு போறான். தண்ணி குடிக்கும்போது இவங்க அம்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பைத்தியக்காரன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட பேசுறாங்க என்ன ஏதுன்ட்டு இவனுக்கு தெரியல. அதனால பக்கத்துல போய் கதவு கிட்ட ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான் என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காண்டி. அவங்க அம்மா போன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ அவங்க அண்ணன் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டான், நேற்று நைட்டு பின்னாடி வந்தான்ல அதெல்லாத்தையும் அவன் கரெக்டா சொல்றான், இப்படியே போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனையா முடியும், இன்னைக்கே அதை முடிச்சிருவோம் வா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லைட்டா நகர்றான். ஏதோ சத்தம் வேற வந்துருச்சு. அம்மா உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மெதுவா அசாம இருந்துருச்சு. ஒன்னும் தெரியாத மாதிரி போயிட்டு டக்குன்னு கதவை திறந்து பாக்குறாங்க. அப்படியே கீழே எல்லா இடத்தையும் தேடுறாங்க. தேடிட்டு அப்படியே கதவை திறந்து பாக்குறாங்க. திறந்து பாத்தீங்கன்னா யாரையுமே காணோம். வெளியே பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் இல்ல, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடுறாங்க. இப்பதாங்க நம்ம ஹீரோ கதவு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத காட்டுறாங்க. அவங்க அம்மாட்ட போன்ல பேசிட்டு இருந்த அவங்க அண்ணன் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எதுக்கும் நீ மேல் ரூம்ல போய் செக் பண்ணிக்கோ, அப்பதான் அவன் இருக்கானா இல்லையான்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்ல, இவங்க அம்மா உடனே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் எதுக்கும் மேல் ரூம்ல செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்ம ஹீரோக்கு கேட்டுருச்சு. அவங்க வேற மாடி படிக்கட்டு ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே இருந்துட்டு எப்படி போறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். மழை வேற பெய்யுது. அப்புறம் அங்க இருக்கிற பைப்பு பிடிச்சி எல்லாம் ஏறி எப்படியோ மேல போறான். மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜன்னல் வேற உள்ள லாக் ஆயிருக்கும் போல. அவங்களும் ரூம் பக்கத்துல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் கதவை திறந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பெட்ஷீட்டை போத்தி படுத்திருக்கான். பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபுல்லா நனைஞ்சு படுத்திருக்கான். அப்புறம் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்பாடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாக்குறான். அப்பதாங்க அவனுக்கே ஒரு ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க போகவே இல்லைங்க. போகாம கதவுக்கிட்டே நின்று நம்ம ஹீரோவையே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வழியா தான் வந்திருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை பார்த்து என்ன உனக்கு ரொம்ப வேக்குது போலயே, ரொம்ப உனக்கு வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போறாங்க. ஹீரோ நினைச்சிட்டாங்க இன்னைக்கு செத்தண்டா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவங்க அம்மா கீழே போய் போன் பண்ணி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஜன்னல் வழியே திருப்பி கீழே இறங்கி உயிர் பொழைச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு வீட்டை விட்டு கரெக்டா வெளியே போறான். வெளியே போயிட்டு தப்பிச்சுட்டா சாமின்னு நினைக்கும் போது கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டாரு. மேல கீழே பார்த்துட்டு செருப்பு கூட இல்லாம எங்கடா போற இந்நேரத்துல அப்படின்ட்டு கேட்க, நான் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். எந்த ஃப்ரெண்டை கண்ணா பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சுத்து போட்டாங்கடா முடிஞ்சோண்டா நம்ம அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இனிமே எங்கேயுமே போகவே முடியாது, சரி வா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ உடனே அவங்க அப்பாவை தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு எவனோ ஒருத்தனை அனுப்பி அந்த
நாயை உயிரோட பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அனுப்பி விடுறாங்க. அவனும் நம்ம ஹீரோவை துரத்துக்கிட்டே ஓடுறான். நம்ம ஹீரோ அப்படியே ஓடிட்டு ஒரு போலீஸ் கார் முன்னாடி போய் நிக்கிறான். போலீஸ்காரங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒருத்தன் துரத்திக்கிட்டு வந்தாங்க, அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கு போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் 4 பேர் ஃபேமிலியா நடிச்சு உன்னை ஏமாத்தணும், உன்கிட்ட என்ன இருக்கு ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதுதான் எனக்கும் தெரியல, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிருப்பான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. அதுல நம்ம ஹீரோ என்ன போட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா 1977 பிறந்தேன், 21 வயசு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிருப்பான். அப்புறம் அந்த போலீஸ்காரன் என்ன கேட்பான்னு பாத்தீங்கன்னா, நீ 1977 பிறந்தே இல்லடா, உனக்கு எப்ப 21 வயசு இருக்கும், இப்ப 41 வயசு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோக்கு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு புரியலைங்க, எனக்கு 21 வயசு தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரங்க கைதிங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தர் வந்துட்டு அங்க ஒரு காலண்டர் இருக்குது பாரு, என்ன வருஷம் போட்டிருக்கு அதுல படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியலைங்க, என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கண்ணாடி இருந்துச்சு, அந்த கண்ணாடியை போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவனுக்கே ஷாக்கு. அவனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கே ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா ஒரு வயசு பையன் ஃபேஸ் மாதிரி தானே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதாங்க அந்த கண்ணாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ சின்ன வயசு பையன் கிடையாது, ஒரு வயசான ஆளு. இப்பதாங்க நம்ம ஹீரோக்கே தெரியுது. அவனுக்கு எதுவுமே சுத்தமா புரியல. அதனால அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதே ஷாக்கோட அப்படியே அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி தேடுறான், யாருமே காணாங்க. அப்புறம் வந்துட்டு சரி நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போறான். போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு போறான். டேப் ரெக்கார்ட்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொம்மை கீழே கிடக்குது ஃபுல்லா ரத்தக்கரையோட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பொம்மை கிடக்குது, அதுவும் ஃபுல்லா ரத்தக்கரையோட கிடக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பியானோ ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அப்புறம் இவ்வளவு நாளா அவங்க ஃபேமிலியா இருந்தாங்கல்ல, அவங்க 3 பேருமே வர்றாங்க. அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்க அண்ணன் 3 பேருமே. ஹீரோ அவங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்க யாரா என்ன ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் நிறைய நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, சரியா 1997 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். இந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு கொலகாரம் வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்க கத்தியை வச்சுட்டு அவங்க பொண்ணு அவங்க அம்மா 2 பேருமே கொடூரமா கொலை பண்ணிட்டான். அந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு இந்த நாடு ஃபுல்லா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கொலகாரம் யாருன்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப வருஷம் ஆனதுனால கவர்மெண்டே அதெல்லாம் மறந்துருச்சு. ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை மறக்கல. அவங்க தான் காசு கொடுத்து எங்களோட டீமா ஃபார்ம் பண்ணாங்க. நாங்க இவ்வளவு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தோம், கடைசி வரைக்கும் அவன் கிடைக்கவே இல்லை. 4 வருஷம் கழிச்சு அவன் கிடைச்சான். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. அவன் கொலை பண்ணது ஏன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. சுத்தமா அவன் மெமரி லாஸ் ஆயிட்டான். இவ்வளவு நேரம் யாரை சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை தாங்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியல, ஆனா நான் கண்டிப்பா கொலையே பண்ணிருக்கவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் இவர் இருந்துட்டு முன்ன சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லைங்க, அதை நம்ம ஹீரோட்ட மறுபடியும் சொல்ல கண்டினியூ பண்றான். ஆக்சுவலா இவங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இறந்து போனவங்க ஃபேமிலி இருந்துட்டு நம்ம ஹீரோ மேல சரியான கோவத்துல இருக்காங்க, நம்ம ஹீரோவை கொல்ற அளவுக்கு. ஆனா இவன் கொலை பண்ணதோட ரீசன் தெரியல அவங்களுக்கு. அதனால அவங்க கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹிப்னோடைஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு அப்பாவா நடிச்சிட்டு இருந்தான் இல்லைங்க, அவன் தான். நம்ம ஹீரோவை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட வாழ்க்கை என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் ஃபேமிலியோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக கார்ல போயிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு புது செட்டப் ரெடி பண்றாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மாதிரியே நடிச்சு உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் இவங்க நடிச்சு நம்ம ஹீரோவை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அவன் ஒரிஜினல் லைஃப்ல நடந்த மாதிரியே. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது ஒரு வீடு கிளீன் பண்றவங்க ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்க போனது உங்க அண்ணனான்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லைங்க ஒரு டைம். கேட்டுட்டே இருக்கும்போது இவங்க கூட குறுக்க வந்துட்டு உன்னை யாரோ கீழே கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவான் இல்லைங்க. காரணம் நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு வயசானவ மாதிரி இருக்கான், இவன் வந்துட்டு வயசு பையன் மாதிரி இருக்கான். அதனாலதான் டவுட் வந்துருச்சு அவனுக்கு. ஹீரோ இவ்வளவு நாளா 21 வயசு பையன் மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுல அடிக்கடி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்ல ஒரு ரூமுக்குள்ள. அந்த ரூமுக்குள்ள ஆக்சுவலா யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மானிட்டர் பண்றதுக்காக 24 மணி நேரமும் இவங்க செட் பண்ண ஆளுங்க 2 பேர் அங்க இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க நினைச்சபடி எல்லா பிளானும் கரெக்டா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனா எந்த இடத்துல பிரச்சனை ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவனை ஒரு டைம் போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்களே, அதனாலதான் டோட்டல் பிளானுமே சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் இவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. ஏன்னா மழை வர டைமே இல்ல. ஒரிஜினலா கொலை நடந்த அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கன்ஃபார்மா மழை பெய்யணும். அப்புறம் இவங்க மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் நம்ம ஹீரோ இவனை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு உண்மையா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் இவங்க டோட்டல் பிளானுமே சொதப்பிருச்சு. இப்படி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாரையும் கொலை பண்ண இல்ல, நீ துடி துடிச்சு சாக போறடா கொஞ்ச நேரத்துல அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நானா சாகர் தான் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து குதிச்சுட்டாங்க. அப்புறம் கார்ல இருந்து உளுந்துருச்சு. நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடினா
மட்டும் விட்டுருவானாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கார்ல பின்னாடியே துரத்திக்கிட்டே வரான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சந்துக்குள்ள ஓடுறான். இவர் இருந்துட்டு சந்துக்குள்ள ஓடினாலும் சரி பொந்துக்குள்ள ஓடினாலும் சரி உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. இவன் கண்ணா பின்னாடி காரை ஓட்டிட்டு கரண்ட் பரத்திலே போய் சொருவிட்டாங்க நம்ம ஹீரோவை அடிக்கிறங்கிற பேர்ல. அப்புறம் இடிச்சு மண்டையில ரத்தம் வர ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு நல்ல வேலை நான் தப்பிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். ஒரு கார்காரன் ஹீரோ வந்து அடிச்சு பறக்க விட்டாங்க. தலையில சரியான அடி. அப்புறம் நம்ம ஹீரோவை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்பதாங்க எல்லா பழசு ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோட லைஃப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1997 அதாவது இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்க அந்த வருஷத்துல ஹீரோ ஒரு பார்க்கில் நின்னுட்டு ஹெட்செட்ல பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கான். அவனை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரு கூப்பிடுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி தாங்க கூப்பிடுறாங்க. ஆமாங்க இவங்க தான் அவனோட ஒரிஜினல் ஃபேமிலி. கார் கொஞ்ச நேரம் ரிப்பேர் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பார்க்ல நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கார் ரெடி ஆயிருச்சுன்னு அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவே இருந்துட்டு அவங்க கூட கார்ல கிளம்புறான். கார்ல நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கார் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த டிவில ஒருத்தன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடே ரொம்ப கடன்ல முழுகிருச்சு. அதனால இனிமே நாட்டுல எல்லாத்துக்குமே பிரச்சனையா தான் இருக்கும். வேலையும் யாருக்கும் கிடைக்காது பணமும் யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் சீரியஸா இருக்கான். வந்துட்டு எல்லா இடத்துலயும் பணமும் கேட்டு பார்த்துட்டான். ஆனா அவனுக்கு யாருமே பணமே தரல. அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ல வர வேலை எல்லாத்தையும் கூட போன் பண்ணி கேட்டான். ஆனா யாருமே அங்க கூட அவனுக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கான். அப்போ ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் ரொம்ப சீரியஸா இருக்கான். கொஞ்ச நாள் ஆபரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பாட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒருத்த மெசேஜ் பண்றான். உனக்கு ஏதாச்சும் பணம் வேணுமா நான் சொல்ற வேலையை மட்டும் முடி உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மெசேஜ் பண்றான். என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு வந்துட்டு ஒருத்தங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆடி போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடக்குறான் இல்லைங்க அவனை காப்பாற்றணும். அதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவன்கிட்ட ஹீரோ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவனும் நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு இந்த அட்ரஸை கொடுக்குறான். இந்த அட்ரஸ்ல இருக்கவங்கள போய் கொலை பண்ணிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோட்ட யாரை கொலை பண்ண சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவன் கொடுக்குறான் இல்லைங்க ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பா குழந்தைகளோட. அந்த குழந்தைங்களை எதுவும் பண்ணாத அந்த பொண்ணை மட்டும் கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற ரூமு கதவை திறந்து பாக்குறான். அந்த பொண்ணு வந்துட்டு அவன் குழந்தையோட படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தானா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பாவம் குழந்தையோட இருக்காங்களே இவங்களை எப்படி கொன்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி போறான். நம்ம ஹீரோ வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே திரும்பி பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வேற யாரோ கையில கத்தி வேற வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த பொண்ணு வந்துட்டு கத்தாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் தயவு செய்து கத்தாம மட்டும் இரு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். அமைதியாயிட்டான். ஆனா அவளோட பொண்ணு மாடியிலிருந்து வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டா. நம்ம ஹீரோ மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போறான் மாடி வரைக்கும். அந்த பொண்ணு இருந்துட்டு ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்தலான்னு ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா வந்து கதவை பிடிச்சிடறான். நம்ம ஹீரோ கதவை திறக்கலான்ட்டு வேகமா ட்ரை பண்ண அப்ப அந்த பொண்ணு மேல தெரியாம கத்தியில குத்திடுறான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே துடிச்சு சாகுறான். நம்ம ஹீரோ இருந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் அப்பயே சொன்னால உன்ட்ட கத்தாதன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் அவனும். அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணு செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ பதட்டமாயிட்டான். மறுபடியும் பதட்டத்துல கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கத்திலேயே குத்திட்டான். கத்தில குத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அம்மாவும் மயக்கம் போட்டு கீழே விழுக அப்ப தெரியாம ஒரு டேப் ரெக்கார்டர் ஆன் ஆயிருச்சு. அந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சோகமா எந்திரிச்சு நடந்து போறான். நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு கதவு பக்கத்துல போயிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சவுண்ட் யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து யாரு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு சின்ன பையன் படுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்க அவங்க அம்மா கூட. அந்த பையன் தான் நம்ம ஹீரோவை பார்த்து இப்படி கேட்டிருக்கான். அந்த பையன் இருந்துட்டு நம்ம ஹீரோட்ட எங்க அம்மாவும் எங்க அக்காவும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சினா அவங்கள கூட்டிட்டு வருவேன் நானு அப்படின்னு சொல்றான். அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு போய் 1ல இருந்து 100 வரைக்கும் 10 டைம் போய் எண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த பையனும் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரியே கேட்டுட்டு போய் பெட்ல படுத்துக்கிறான். படுத்துட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் என்ன ஆரம்பிச்சிட்டான் அவன் பாட்டுக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்மளும் கிளம்பலாம் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு போக அப்பதாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுல ஒரு ஃபேமிலி போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று தெரிய வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க பொண்ணை கொலை பண்ண சொல்லி ஒருத்தன் சொல்லலாம் இல்லைங்க அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கானுங்க ஒரு டாக்டர். அவன் தாங்க நம்ம ஹீரோக்கு எப்படியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அவன்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இவன் இந்த வேலையை பார்த்துருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்பதான் அது தெரியுது. இவங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொன்னோம் இல்லைங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். அந்த டாக்டர் இருந்துட்டு நம்ம ஹீரோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தாங்க வீட்டுல அவன் தான் போன் பண்ணிருக்கான். சின்ன பையன் போன் பண்ணி இவன்ட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அப்பா ஒரு அங்கிள் வீட்டுக்கு வந்தாரு. 1ல இருந்து 100 வரைக்கும் 10 டைம் என்னன்னா உங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் நான்
நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா அக்கா 2 பேர் உடம்புலயே ஒரே ரத்தமா இருக்குது, எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றாங்க. டாக்டர் வந்துட்டு அந்த சின்ன பையன்ட்ட நீ அங்கேயே வெயிட் பண்ணி நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த டாக்டரை பார்த்துட்டு ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். டாக்டர் வந்துட்டு நான் கடன் தொல்லை தாங்க முடியாம தான் இப்படி பண்ணேன், ஆனா உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த குழந்தைங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னல, இருந்தாலும் நீ இப்படி பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு பாக்குறான். நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சிட்டு அங்க பின்னாடி ஒரு பெரிய பல்ல இருக்கு, அதுல தள்ளான்னு பாக்குறான். அப்ப தெரியாம இவன் தவறி அதுல விழுந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு மேல இழுக்கலான்ட்டு பாக்குறான். ஆனா இருந்தாலுமே அவனால முடியல. அந்த டாக்டர் வந்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான். ஆக்சுவலா இதுதாங்க நம்ம ஹீரோ லைஃப்லயே நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இது எல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோ மறந்துட்டான் இவ்வளவு நாளா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறான். ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான் அவனே. நம்ம ஹீரோ கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அண்ணனா ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா, அவன் இருக்கான். நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சதை பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோ பக்கத்துல நடந்து வர்றான். நடந்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் போதும், இந்த விளையாட்டு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு விச ஊசி எடுக்கிறான். அதை வந்துட்டு நம்ம ஹீரோ ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, அதுல போடலான்ட்டு போறான். நம்ம ஹீரோ உடனே மாஸ்க கழட்டிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நான் சாரி சொல்ல விரும்புறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரே ஆச்சரியமா போயிடுச்சுங்க. நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என்னடா சொல்ற, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, அவன் நீ கொலை பண்ணதுக்கு காரணம் என்ன, நீ ஒரு அம்மாவை கொலை பண்ணியா, அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவங்க பேர்ல நிறைய பணம் போட்டு வச்சிருந்த இன்சூரன்ஸ்ல, அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தானே அவங்களை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கறான். நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். அப்புறமா இவர் இருந்துட்டு நம்ம ஹீரோட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஒரு சின்ன பையனை உயிரோட விட்டுட்டு போனீங்க 1ல இருந்து 100 வரைக்கும் என்ன சொல்லிட்டு, அந்த சின்ன பையனே நான் தான்டா அப்படிங்கிறான். நீ என்ன அந்த நிலைமையில விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்களா வந்தாங்க, வந்துட்டு என் பணத்தெல்லாம் அடிச்சு புடுங்கிட்டு என்னை நடுத்தெருவுல விட்டுட்டாங்க, நான் இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நீ அன்னைக்கு எதுக்கு என்ன மட்டும் உயிரோட விட்டுட்டு போன, என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா உண்மையை சொல்ல, எங்க அப்பா தானே எங்க அம்மாவை கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் கொலை பண்ணேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு இவன்ட்ட உண்மையே சொல்லலைங்க, இருந்தாலும் இவனுக்கே தெரியுதுங்க அவங்க அப்பா தான் வந்துட்டு இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவங்க அம்மாவை கொல்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே உயிரோடையே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சோகமா நடந்து போக ஆரம்பிச்சுட்டான். ஹாஸ்பிட்டல் அவன் பாட்டுக்கு எங்கேயோ சோகமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவனை ஒரு நர்ஸ் கூப்பிட்டுட்டு சார் அந்த பக்கம் வழி இல்ல, எமர்ஜென்சி எக்ஸிட் தான் இருக்கு, லிஃப்ட் இந்த பக்கம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லுது. அந்த நர்ஸ் சொல்றதை கேட்டுட்டு திரும்பி அதே வழியில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நர்ஸ் வந்துட்டு எங்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா அவனே குதிச்சுட்டான் அந்த மாடியில இருந்து. ஏன்னு பாத்தீங்கன்னா சொந்த அப்பாவே அவங்க அம்மாவை கொல்ல சொல்லி இருக்காரு அப்படிங்கிற வருத்தத்துல அந்த மாடியில இருந்து அவன் குதிச்சுட்டான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா அந்த விச ஊசி இருக்குல்லைங்க, அதை எடுத்து அவன் கையிலேயே போட்டுட்டு அவனே செத்துட்டான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் அவனுக்கே ஞாபகம் வந்திருக்கு, இவன் பண்ண தப்பால ஒரு ஃபேமிலியே வீணா போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன் வாழ்க்கையே இப்படி கஷ்டமா போயிடுச்சுல அப்படிங்கிறதுக்காக, கஷ்டத்தோடயே நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த முடிவு எடுத்துட்டான். அவ்வளவுதான் படமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்கும் போது தாங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதாங்க பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பிளாஷ்பேக் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வரது தான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சினிமா நேரேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட அவனோட ஒரிஜினல் லைஃப்ல வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் கூட ரிப்பேர் ஆயிருக்கும் இல்லைங்க, அப்ப கூட நம்ம ஹீரோ பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அந்த சீனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலி வந்துட்டு கார் சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்துல உட்காந்துட்டு தம்பி உனக்கு எத்தனை வயசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பையன் வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு விரல காட்டிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த லாலிபாப்பை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான். அப்புறமா அந்த குட்டி பையனோட அம்மா கூப்பிட அந்த குட்டி பையனும் ஓடி போறான். இப்பதாங்க அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி தாங்க இந்த டாக்டரோட ஃபேமிலி. நம்ம ஹீரோ கூட 2 பேரை கொலை பண்ணிட்டு அந்த சின்ன பையனை கூட 100 வரைக்கும் என்ன சொல்லலாம் இல்லைங்க, அந்த சின்ன பையனை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்துருக்கான். அதனாலதான் அந்த சின்ன பையனை மட்டும் கொலை பண்ணாம விட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லி இருந்திருக்க மாட்டான், உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா அந்த படம் முடிஞ்சதுங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு ஒரு வேளை எத்தனை ட்விஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான படத்துல சந்திப்போம். பை பாய்.